குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. டுடே வந்து மார்னிங் விளாக் போட டைம் இல்லை, ஸோ அது டிலே ஆயிடுச்சு. நான் அதனால் சரி ஈவினிங் விளாக போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் போயிருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீர்ந்து போய் 10 days ஆயிடுச்சு. அரைப்போ அப்படியே டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். ஸோ தண்டிக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. 1/2 kg சிக்கனும் இருந்துச்சு. சரி வாங்கிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணிவிட்டு சப்பாத்தி அண்ட் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் வந்து ஒர்க் டென்ஷன்னால் கொஞ்சம் அப்படியே டிலே ஆயிடுச்சு. இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்குள்ள இடையில தம்பிக்கு ஹோம்ஒர்க் வேறு பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் தம்பி பாப்பா போய் கிளாஸில் போய் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரி தோசையே ஊற்றிக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. தோசை சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நான் வீடியோ வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நான் எப்போவுமே வந்து வேர்க்கடலை பாப்பாவுக்கு உடச்சி அவங்க பாப்பாவுக்கும் தம்பிக்கும். ஸோ இப்போ புதுசாக ட்ரை பண்ண அவங்களே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும், எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ அவங்களே உடச்சி சூப்பராக சாப்பிட்ருந்தாங்க. அதோட கொஞ்சம் பனங்கிழங்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் பார்க்கலான்னு ஸோ ஆயில் வச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்து லிப்பம் சாம்பரோட லிப்பம் டர்மாவோட ஸ்கின் சீரம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சைட் பை சைடாக அந்த பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை கழுவிட்டு 2 பேருக்கும் தோசையை ஊற்றி எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ ஸ்கின் கேர் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்னென்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன ஸ்கின்னுக்குன்னு. ஸோ அது வேணும்னா தனியாக நான் வந்து ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ 2 பேரையும் சாப்பிட வச்சுட்டு 2 பேரும் ரொம்ப டேஸ்ட்டு எம்மின்னு ஃபீட்பேக் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதாவது குழந்தைங்களுக்கு பிடிச்சது பண்ணி கொடுக்கும்போது தம்பி 1 வீக்காகவே கேட்டிருந்தான் சிக்கன் கிரேவி வைக்கணும். சப்பாத்தி கேட்டால்